நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு க ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டு வரணும், நாங்களும் மருந்து குடிச்சு செத்துறணும். நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம் தான். எங்க சப்போர்ட் நான் விஜய்க்கு தான் பண்ணுவேன். ஃபுல்லாவே என் ஃபேமிலில மொத்தமே எங்க அம்மா சொல்லிட்டேன், இந்த வருஷம் நீ ஓட்ட மாத்தி போட்ட உன்னை சோத்துல வஸ்து வச்சு கொண்டுன்னு சொல்லிருக்கேன். உங்கள் யாவருக்கும் பைபிள் மைண்ட் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய சட்டப்பேரவை தேர்தல் என்பது வழக்கமாய் நடைபெறுகிற தேர்தலை விட உணர்ச்சி வேகத்தோடு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற இளைஞர்களுடைய தேர்தலை போல நடந்து முடிவடைந்திருக்கிறது. ஆனால் இந்த அரசியல் சூழ்நிலையில ஒரு விழிப்புணர்வு பதிவு செய்ய வேண்டியது அவசியம்ங்கிறதான உணர்வு எனக்குள் தோன்றியபடினால் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். குறிப்பாக தமிழக அரசியலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது. அநேக பெரிய கட்சிகள் சினிமா துறையை சார்ந்தவர்களால் துவங்கி ஆட்சியே பிடித்திருக்கிறார்கள். தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராயிருக்கிற விஜய் அவர்கள் தொடங்கி சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் வந்தவர்கள் அநேகர். ஆனால் இந்த முறை இளைஞர்கள் ஒரு பெரிய வேட்கையோடு கூட இந்த சினிமாவிலிருந்து வந்த விஜயை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மாற்றத்தை எதிர்பார்த்து மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்த நடுத்தர மக்களும் கூட அவரை ஆதரிக்கிறார்கள். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா மாற்றம் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஆனால் ஒரு அரசியலை லட்சியமாக பார்க்க வேண்டுமே தவிர அது ஒரு போதையாக மாறுகிற போது அரசியல் யாரை நம்புகிறார்களோ அதுவே அவர்களை அழித்து விடுமோங்கிறதான பயத்தில் தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை உங்களுக்கு தருகிறேன். ஏனென்றால் இன்றைய இளைஞரிடத்துல பேசுகிற போது அல்லது சமூக வலைதளங்களிலே இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் பதிவிட்டிருக்கிற வீடியோக்களை பார்க்கிற போது அதிர்ச்சியும் பயமாக இருக்கிறது. அநேக அறிவு சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இந்த இளைஞர்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியம். ஒரு இளைஞன் சொல்கிறான், நான் இந்த தேர்தலில் எங்களுடைய கட்சி தோற்று வென்றால் என்னுடைய கழுத்தை அறுத்துக் கொள்வேன் என்று வீடியோ பதிவு செய்திருக்கிறார். அநேக இளைஞர்கள் வெறியோடு கூட நாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோங்கிறதான வெறியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் என்ன சொல்கிறார்கள், என்னுடைய குடும்பத்தை விட என்னுடைய உறவுகளை விட எங்கள் அண்ணனுடைய வெற்றி தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். இதுல ஒரு அரசியல் தலைவரை அல்லது ஒரு அரசியல் வெற்றியை தங்களுடைய வெற்றியாக பாவிக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் பெருகியிருக்கிறது. இது என்னன்னா, ஒருவேளை இவர்கள் எதிர்பார்த்தது போல சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இவர்களை சற்று ஆறுதல் படுத்தி விடலாம். ஆனால் அப்போது கூட இவர்கள் எப்படிப்பட்டதான எதிர்மறையான விமர்சனங்களை வைப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாற்றாக ஒருவேளை இந்த கட்சி தோல்வி அடைந்தாலோ அல்லது இந்த கட்சியினுடைய தலைவர் தோல்வி அடைந்தாலோ அதிபயங்கரமான மரணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்தை முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். நமக்கும் கூட அந்த பயம் இருக்கிறது. ஏன் இன்றைய இளைஞர்களை குறித்து பதற்றம் அடைகிறார்கள் என்றால், இந்த விஜயனுடைய அதீத திரை பிம்பம். பொதுவாகவே இந்த தனிநபர் ரசிகர்களா இருக்கிறவர்கள் சினிமாவுல அந்த ஹீரோ தோற்று போனாலோ அல்லது சினிமாவிலேயே அந்த ஹீரோ இறந்து போகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சாலோ அந்த படம் ஓடாது. உங்களுக்கே தெரியும் நல்லா. அப்படி இந்த சினிமாவில் எல்லாவற்றையும் வெற்றியை மட்டுமே தன்னுடைய ஹீரோ அடைந்ததையே பார்த்து கொண்டிருந்திருக்கிற ஒரு இளைஞனால் ஒருவேளை தோல்வி அடைந்தார் என்றால், அவருடைய லட்சியம் அடையாமல் போனாலோ இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத மன பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படும் என்று முதலாவது சொல்லுகிறார்கள். இரண்டாவது, இந்த கட்சியினுடைய பெரும்பாலான இளைஞர்கள் அவருடைய தோல்வி என்னுடைய தோல்வி என்று அவருடைய அவமானம் தன்னுடைய அவமானமாக எண்ணி தங்களை காயப்படுத்திக் கொள்ளவும் தங்களை மாய்த்துக் கொள்ளவும் ரெடியா இருக்கிறார். இவன் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்திற்கு கூட இவர்கள் தங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்தை போல பதில் சொல்லிய சூழ்நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே பதற்றம் அடைகிறார். மூன்றாவதாக, இந்த மாற்றத்தை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த 2026வது தேர்தலில் பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி வாய்ப்பு. நமக்கு கிடைத்த அநேக வாய்ப்புகளை நாம் தவற விட்டு விட்டோம். ஆகவே இதுவே கடைசி வாய்ப்பு. இது மறுமலர்ச்சியினுடைய தலைவராக இவர் இருக்கிறார் என்று பார்க்கிற இடத்துலலாம் பெரும்பாலும் பெண்கள் அதிகம் பேசியிருக்கிறார்கள்.
பெரியவர்கள் பேசியிருக்கிறார், குழந்தைகள் பேசியிருக்கிறார். நான் இந்த வீடியோ பதிவு செய்வதற்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று, என்னுடைய மகன் 3ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக அந்த பரீட்சைக்கு போயிட்டு வரும்போது வந்துட்டு, அப்பா தேர்தல் வரப்போறாங்களே, நீங்க டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா பாருங்க. நான் அவன்கிட்ட சொன்னேன், தம்பி டிவிகேனா என்ன? அவனுக்கு அதுவே தெரியல. ஆனா விஜய். அப்ப ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, மாற்றம் இருக்கிறது, மாற்றம் தேவை, அது விஜயால் தான் தர முடியும் என்று ஒரு அதீத எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்ப இப்ப கூட நீங்க வலைதளத்துல பாருங்க, அமைச்சர்கள் யாரு, எங்களுடைய கட்சியில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிலாம். அப்ப அதீத நம்பிக்கை இருக்கிற போது ஒருவேளை தோல்வி அடைந்தால் அவர்கள் அதிகமான மன அழுத்தத்திலையும் அதிகமான தோல்வி வருத்தத்துக்குள்ளேயும் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே தான் சொல்லுகிறார்கள், இவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. 4ஆவதாக சமூக வலைதளங்களுடைய கேலி கிண்டல். இப்பயே கூட அவனை சாகாம பாத்துக்கிறங்கடா, அவனை கொல்லுங்கடா என்று மரணத்தை குறித்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எல்லாரும் கேலி கிண்டலாக பேசுகிறார். இந்த மரணத்தை குறித்து பேசுவது, ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை வைத்து பிறரை அவமானப்படுத்துவது, கேலி செய்வது என்பது இன்றைக்கு சகஜமா மாறிச்சு. ஆனால் வெறும் இணையதளத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிற இந்த இளைஞர் சமூகம் இவர்கள் எதிர்பார்த்ததை போல ஒரு வெற்றி அடையாத போது, நிச்சயமாக அவமானப்படுகிற பொழுது அவர்கள் உணர்ச்சி வேகத்தில் தங்களை அழித்துக் கொள்வதற்கோ அல்லது மனநலத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதைவிட நம்முடைய தமிழக தேர்தல் அரசியல்ல அநேக முறை இது போல தொண்டர்கள் மறித்திருக்கிறார்கள். அது கலைஞர் கைது செய்யப்பட்ட போதாக இருக்கட்டும், அல்லது கலைஞர் எம்ஜிஆர் போன்றவர்கள் மறித்த போது அநேகர் மறித்திருக்கிறார்கள். ஏன் நாம் தமிழர் கட்சியில கூட சில போராட்டங்களில் போது, இந்த காவிரி பிரச்சனைக்காக போராடுகிற போது சிலர் தன்னுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார். அப்ப தமிழக வரலாற்றில் அநேக கட்சியினுடைய தொண்டர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அப்ப பல வருடங்களாக இருக்கிற கட்சியிலேயே இப்படி தவறுகள் நடந்திருக்கிற போது, புதிதாக வந்த இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அடுத்து என்ன நடக்கும் என்றெல்லாம் அறியாத இளைஞர்கள் உணர்ச்சி வேகத்துல ஒருவேளை தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத போது தற்கொலை எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அநேகர் பயப்படுகிறார்கள். நானும் பயப்படுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய உயிரை விட, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை விட அரசியல் பெரிதானது அல்ல. ஆனா இந்த இளைஞர்கள்ட்ட நான் சொன்னது போல, இந்த இளைஞர்கள் பெரும்பாலும் 20-30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள். இவர்கள்ட்ட உணர்ச்சி வேகம் அதிகமா இருக்கு. சற்றுனும் கோவப்படுவார்கள், அதே போல சற்றுனும் சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன இந்த 6 விஷயங்கள் தான் நமக்கு பயமா இருக்கு. ஒன்று, திரைபிம்பத்தினுடைய பாதிப்பு. 2வது, ஒரு தனிநபருடைய விஜயனுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாகவோ அவருடைய அவமானத்தை தன்னுடைய அவமானமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. 3வது, மாற்றத்தை மிகவும் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருக்கிற இளைஞர்கள். 4வது, இந்த சமூக வலைதளங்களிலே காணப்படுகிற அவமானங்கள், கேலி கிண்டல். 5வது, இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இப்படிப்பட்ட மரணங்கள் சகஜமா நடந்திருக்கிறது. 6வது, இளைஞர்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, தங்களை கட்டுப்படுத்த முடியாத இந்த இளைஞர் சமூகம் இந்த ரிசல்ட்டை அல்லது தாங்கள் எதிர்பார்த்தது போல நடக்காமல் போனால் என்ன செய்வார்கள்ங்கிறதான ஒரு பதட்டம் எனக்குள் இருக்கிறது. அநேக நல்ல மனிதர்கள் இதை குறித்து பேசுகிறார். நீங்கள் தயவு செய்து இந்த வீடியோவை நம்முடைய பிள்ளைகளிடத்திலும், நம்முடைய திருச்சபை இடத்திலும், நம்மளுக்கு தெரிந்த அநேக இடத்துல கொண்டு செல்லும். இந்த இளைஞர்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி தேவை. ஒருவேளை மறித்து போய்விட்டோம், நம்முடைய தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மறித்து போனால், ஒரு அரசியல் கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டன் மறித்து போய்விட்டார், ஒரு ஓட்டு நமக்கு குறைந்து விட்டது. ஆனால் அந்த குடும்பத்தை யோசித்து பாருங்கள். ஒரு மகனாக, ஒரு கணவராக, ஒரு தகப்பனாக அந்த குடும்பத்தினுடைய இழப்பை தயவு செய்து யோசித்து பாருங்கள். இளைஞர்களே, வாழ்க்கையில வெற்றி தோல்வி என்பது எப்படி சகஜமோ அதே போல அரசியலிலும் கூட வெற்றி தோல்வி சகஜம். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற அல்லது ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் அடையாத தோல்விகளா? நீங்க முதல் சிந்திக்கணும். எந்த ஒரு தோல்வியும், எந்த ஒரு அரசியலுடைய வெற்றியும் உங்களுடைய உயிருக்கு நிகரானது அல்ல. முதலாவது உங்களுடைய உயிரினுடைய மேன்மையை புரிந்து கொள்ளுங்க. எதற்காக உங்களுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும்ங்கிறதான எண்ணம் தயவு செய்து வர வேண்டும். அது தியாகம் அல்ல, அது அழிவு. ஒரு கட்சிக்காக, ஒரு அரசியலுக்காக, ஒரு அரசியல் தலைவருக்காக உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்வது என்பது அது தியாகம் அல்ல, அது ஒரு அழிவு. நீங்க திரும்ப தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இல்லை என்றாலும் கட்சி நடக்கும். எந்த அரசியல் தலைவராவது தங்களுடைய கட்சி தோற்றிருக்கிறது என்று மறித்திருக்கிறார்களா? எந்த அரசியல் தலைவருடைய பிள்ளைகளாவது தங்களுடைய கட்சியினுடைய இயக்கங்களுடைய கொள்கைகளுக்காக தங்களுடைய உயிரை மறித்திருக்கிறார்களா? கிடையவே கிடையாது.
தயவு செய்து இந்த இளம் தலைமுறைகளாக இருக்கிற நீங்கள் ஒருவேளை அவர்களுக்காக இல்லாட்டாலும் இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கேலி கிண்டல்கள் அவமானங்கள், நம்ம கிராமத்துல தெரு தெருவா பேசியிருக்கிறேன், பார்க்கிறவெல்லாம் கிண்டல் செய்வானே, இதை பற்றி யோசிக்காதே. ஒரு நாள் 2 நாள் கிண்டல் செய்து விட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அதே போல மற்றவர்களுக்கும் முதிர்ச்சி அடைந்த ஏன் இத்தனை வருஷமா ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் கூட ஒரு இளைஞர்களை ரொம்ப அற்பமாக அவமானப்படுத்தக்கூடியதான எதிர்மறையான செயலும் இருக்கிறது. நாம் ஒரு பகுத்தறிவுடையவர்களாக நிதானமாக செயல்பட வேண்டியது இந்த காலகட்டத்திற்கு அவசியமா இருக்கிறது. பொதுவாகவே எந்த தலைவர்களும் தொண்டர்கள் மறிக்க வேண்டும் நினைக்க மாட்டாங்க. அவங்க உயிரோடு இருந்து நம்முடைய கட்சிக்கு உழைக்க வேண்டும் தான் நினைப்பாங்க ஒழிய நம்முடைய உயிரை எதிர்பார்ப்பது கிடையாது. அது விஜயா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பைத்தான் எதிர்பார்ப்பார்களே ஒழிய உங்களுடைய உயிரை அல்ல. கடந்த காலங்களில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற தலைவர்கள் மரித்த போது அநேகர் மரித்திருக்கிறார்கள். சிலர் அவர்கள் எதிர்பார்த்த கட்சி வெற்றி அடையாத போதும் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன? உயிரிழந்தவருடைய குடும்பத்துடைய இன்றைக்கு அவர்களை போய் பாருங்க. எந்த கட்சியும் வந்து இறக்குற போது இந்த கட்சி நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த கட்சியும் ஒரு குடும்பத்தை பொறுப்பெடுத்துக்க முடியாது, ஒரு குடும்பத்தை பாதுகாக்க முடியாது. அந்த குடும்பங்களுடைய இன்றைய நிலைகளை தயவு செய்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிற போது தோல்வி ஒருவேளை வந்தால் அது மிகுந்த வழியை தரக்கூடியதுதான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து. ஒரு அழுகு வரலாம், விரக்தி வரலாம், பயம் வரலாம், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் எல்லா உணர்வுகளும் மாறும் என்று இளைஞர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் மாறும். இந்த ஒரு கிரிக்கெட்ல எப்போதும் ஒரு டீம் ஜெயிச்சு கொண்டே இருக்க முடியுமா? கிடையாது. எவ்வளவு பெரிய தோல்வி என்றாலும் சரி, அடுத்த முறை ஜெயிக்கலாம் என்று நினைப்பதை போலத்தான் நாம் இந்த தேர்தலை அல்லது நம்முடைய பிள்ளைகள் இந்த தேர்தலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இளைஞர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வழி உண்மையாகத்தான். நீங்கள் மிகவும் நேசிக்கிற ஒரு தலைவர், மிகவும் நேசிக்கிற ஒரு கட்சி ஜெயிக்காத போது வழி இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கை அல்ல. அது உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கான ஒர்த்தம் கிடையாது. ஆகவே நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பகுத்தறிவோடும் நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் அரசியல் என்பது சமூகத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் விட உங்களுடைய வாழ்வியல் மூலமாக உங்களுடைய அரசியலை வெளிப்படுத்த வேண்டும் ஒழிய உங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டு உங்களுடைய அரசியல் தலைவரையோ உங்களுடைய அரசியல் கொள்கையோ வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்தக்கூடாது. யாருமே முதல் முயற்சியிலேயே எல்லாம் கிடைத்து வெற்றி அடைந்தவர்கள் கிடையாது. ஒருவேளை நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால் நாம் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வது தவறானதாகவே இருக்கிறது. அதான் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்பது உங்கள் குடும்பத்துக்கு உலகமாக இருக்கிறீர்கள். அரசியல் கட்சிக்கு ஒரு ஓட்டாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டு அரசியல் மாற்றங்களை உருவாக்குங்கள். ஒருவேளை வெற்றி வந்தால், வெற்றி வரும்போது தலைக்கு ஏறக்கூடாது, தோல்வி வரும்போது இதயத்திற்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், வெற்றி வரும்போது தலைக்கு ஏறக்கூடாது, தோல்வி வரும்போது இதயத்திற்கு செல்லக்கூடாது. நிதானமே சிறந்த தொண்டனுக்கு. நாம் நிதானத்தோடு இந்த இளைஞர்களை நிதானப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாமும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய அறியாமையோ அல்லது அவர்களுடைய அதீதமான வாக்குவாதங்களையோ தயவு செய்து அவருடைய உணர்ச்சி வேகங்களை தூண்டுகிறவர்களாக எதிரே இருக்கிற நபர்கள் செயல்படாதபடிக்கு நாமும் பிறரை நேசிக்கிறவர்களாக, பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக கையாள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தெளிந்த புத்தியோடு சிந்திப்போம், உயிரை காப்போம். இன்னொரு பதிவிலே பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி.